வரைவு வாக்காளர் பட்டியலில் தவறுதலாக ஒருவர் விடுபட்டிருந்தாலும் மீண்டும் இணைக்க வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். எஸ்ஐஆர் பணியின் போது அதிமுக பாஜக களத்துக்கு வராததுதான் சந்தேகப்பட வேண்டியதாக உள்ளது. டெல்லி படையெடுப்புக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அஞ்சாது என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் பேச்சு. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது நன்றி தெரிவித்த விவசாயிகள். மேட்டூர் அணையின் உபரி நீரை கொண்டு 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்தியதால் விவசாயம் செழிப்பதாக பேட்டி. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 23, 24ஆம் தேதிகளில் கிளாம்பாக்கத்தில் இருந்து 780 பேருந்துகளும், கோயம்பேட்டில் இருந்து 91 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 20 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. ஐந்து ஆண்டுகால கோழிப்பண்ணை வரலாற்றில் புதிய உச்சத்தை தொட்டது முட்டை கொள்முதல் விலை. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹6.35 நிர்ணயம். பொருணை அருங்காட்சியகத்தை வரும் 23ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி அளிக்கப்படும். தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அமலுக்கு வந்தது விபிஜி ராம்ஜி திட்டம். மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்ததால் அமலுக்கு வந்தது. அதிமுகவில் பதவி சுகம் அனுபவித்தவர் செங்கோட்டையன். தாவைக்க தூய கட்சிகளை அது ஒரு கலப்பட கட்சி என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கடும் விமர்சனம். ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அனுபவிச்சு நீ, அதனால அவருக்கு ஒரு கருத்தை சொல்றேன். அது தூய்மை கட்சி இல்ல, கலப்பட கட்சி. கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க தாவேக்கவில் தனிக்குழு அமைத்து விஜய் விரைவில் அறிவிப்பு வெளியிடுவார். தாவேக்க கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தகவல். புதுச்சேரியில் நடைபெறுவது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான். கூட்டணி குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதில். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இருக்கா சார்? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். வேலூர் அருகே பொன்னையாற்றில் குளிக்க சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவனை நீண்ட நேரம் தேடிய நிலையில் சடலமாக மீட்பு. கொடைக்கானலில் சாலையோர கடையில் மக்காச்சோளத்தை ருசித்து சாப்பிட்ட காட்டு மாடு. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். ஆவடி அருகே தனியார் கல்லூரியில் பயிலும் ஆந்திர மாணவர்கள் அட்டகாசம். சரவடியை சாலையில் சுழற்றியவாறு ஜெகன்மோகன் ரெட்டி பிறந்த நாளை கொண்டாடியதால் மக்கள் அச்சம். விண்வெளிக்கு சர்க்கரை நாற்காலியுடன் சென்ற முதல் மாற்றுத்திறனாளி பெண். மேலே செல்லும் ஒவ்வொரு கட்டமும் மிகவும் அருமையாக இருந்தது என பொறியாளர் மைக்கேலா நிகழ்ச்சி. இந்திய வருகையின் மூலம் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸிக்கு 100 கோடி ரூபாய் வருமானம். ஜிஎஸ்டி வரியாக 11 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டதாக தகவல். இலங்கை அணிக்கு எதிரான முதல் T20 போட்டி மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமானார் இந்திய வீராங்கனை வைஷ்ணவி சர்மா. டிபேட் கேப் வழங்கி வரவேற்றார் இந்திய மகளிர் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்தின் டாம் லாதம் கான்வே புதிய சாதனை. 2 இன்னிங்ஸிலும் சதம் விளாசிய முதல் தொடக்க ஆட்டக்காரர்கள் என்ற பெருமை. தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும். வரும் 25ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.